ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிடும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, சாப்பாட்டில இருக்கிற இந்த கருவேப்பிலைய தனியா எடுத்து ஓரமா ஒதுக்கி வைக்கிறது தான். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஆகட்டும். மெயின் வந்து இந்த கருவேப்பிலை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். கருவேப்பிலையில வந்து நெறைய விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, விட்டமின் டின்னு சொல்லிட்டு நெறைய விட்டமின்ஸ் வந்து இந்த கருவேப்பிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபோலிக் ஆசிட் இருக்கு. நார்ச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள்னா இந்த கருவேப்பிலை தான். அ அயர்ன் கன்டென்ட்டும் அதிகமா இருக்கு. இந்த கருவேப்பிலையில வந்து கொழுப்பு சத்திய வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. ஏன் அப்டின்னா, கொழுப்பு சத்து அத்தனையுமே இந்த கருவேப்பிலை வந்து உறிஞ்சிடும். ஸோ, இனிமே சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலைய வந்து தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. இத வந்து நம்ம தனியா சாப்பிட மாட்டோம் இல்லையா? தனியா நெறைய பேர் ஜூஸ் குடிக்கிறாங்க, தனியா சாப்பிடுறாங்க, வெறும் வயித்துல சாப்பிடுறாங்க. ஆனா, இனிமே சாப்பாட்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அந்த கசப்பு வந்து தெரியாது.